ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பிளாக் ஈகிள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் ட்ராமா. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 33 minutes இருக்கு. இந்த படத்தை எரிக் கெர்சன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் க்ளூடா, ஷோ, கினே கொசோகி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸில் உள்ள மிக சிறந்த விமானங்களில் ஒன்று F-111 அப்படின்ற போர் விமானம். அது லேசர் வழிகாட்டுதலோட உள்ள விமானம். அது ஒரு நாள் ஒரு இடத்துல விழுந்து நொறுங்கிடுது. அங்க சோவியத் படையினர் அதிகமா இருக்க ஒரு பகுதி. அது அவங்க கையில மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும் அப்படின்றதுக்காக சிஏஏல இருக்க சீக்ரெட் ஏஜென்டான கென் டானிய அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அந்த பிளைட்டை இவர் மீட்டு கொண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி பிளாட். இதை வச்சு செம்மையா ஒரு எங்கேஜிங்கா ஒரு படம் எடுத்துட முடியும். சைஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த படம் 1988 வந்த படம். அன்னைக்கு டேட்டுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி படத்தில் வர ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப சூப்பரா விண்டேஜ் ஸ்டைல்ல இருக்கு. அதாவது சொல்ல போனா நம்ம பழைய ரஜினி கமல் படங்கள்ல எப்படி சண்டை போடுவாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் பெருசா எழுதாதனால யாரோடையுமே நம்மளால மிங்கிள் ஆக முடியல. ஸ்கிரீன் பிளேஸும் பார்த்தீங்கன்னா சுத்தமா சுவாரஸ்யமே எல்லாமே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு ஸ்கிரீன் பிளே எழுதினா இது ஒரு நல்ல படமாவே வந்திருக்கும். சினிமோட்டோகிராஃபில படத்துக்கு என்ன வேணும் ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கண்டிப்பா நல்லாவே இருக்கு. இந்த படத்துல பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்க தான் செய்யுது. யாருக்கெல்லாம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் பார்க்கணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 100க்கு 35 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.